ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவேங்க. பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம் தான். அது குறிப்பா சொல்லனாக்க ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, வேத ஜோதிடத்தப்படி பார்க்கிறப்போ, கிரகங்கள பொறுத்த வரைக்கும் அப்பப்போ இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. வக்ரகதி அப்படின்னா என்ன தெரியுங்களா? பின்னோக்கி நகர்றது. ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா, அது ஒரு விதத்துல கரெக்ட்டா போகும் இல்லையா? அதுவே பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா, அவனுக்கு அப்படியே உல்டாவா இருக்கும் இல்லையா? நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அவன் நல்லபடியா பின்னோக்கி நடக்கலாம். இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம். அப்படிதாங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது சனி பெயர்ச்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை அல்லோலப்பட்டீங்களோ, யாருக்கெல்லாம் வாழ்க்கை ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ, இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் குடுக்குற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய கழுத்த ஒருத்தங்க நெரிக்கும் போது, அவ்வளவுதான் ஒரு செகண்ட்ல நம்ம உயிர் போக போதுடா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த தருணத்துல, அந்த பிடி, அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்த நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும்? அப்பாடா! அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா? நம்ம உயிரோட தான் இருக்கோமா? அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்க போகுதுங்க. பொதுவாவே நம்ம 12 ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாவும், ஒரு சிலருக்கு பாதகமாவும் இருக்கு. இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி. அதாவது 29ஆம் தேதி நள்ளிரவு 12:35க்கு நடக்குது. இந்த வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதாவது சனி பெயர்ச்சி நம்ம சொல்லுவோம். அது முன்னோக்கின நகர்வு. அதுவே வக்ரகதி பெயர்ச்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு. வரக்கூடிய 139 நாட்கள், அதாவது ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து 139 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு. சனி பகவானோட பெயர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ, அவங்களுக்கெல்லாம் அப்படியே உல்ட்டா அடிக்க போகுது. நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த வகையில 12 ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு? பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? பொதுவா சனி பகவான பார்த்து நம்ம ஏன்லாம் இவ்ளோ பயப்படுறோம் அப்படின்னா, இவர் நீதிக்காரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன். நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. "நீ செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் மேல போய் அனுபவிப்படா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர பொறுத்தவரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே, நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில இவருடைய பேச்சு அப்படிங்கிறது 2 1/2 ஆண்டு காலம் நம்மள வச்சு செய்வாரு. இவருடைய அமைப்பு நம்மள விட்டு போறப்போ, நம்ம ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எந்தெந்த கஷ்டங்கள் எப்படி எப்படிலாம் நம்ம தாங்கி நிக்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்த குடுத்துட்டு போயிடுவாரு. அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி. நல்லது செஞ்சீங்களா? விட்டு விலகி நிப்பாரு. ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா, தலையிலே ஓங்கி கொட்டு விழும். நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலன நம்ம வாழும் காலத்திலேயே கொடுத்துருவாரு. பூமியில இருக்கும்போதே நம்ம அனுபவிச்சுருவோம். ச்சே! என்ன வாழ்க்கைங்க. படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க. அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம். வாழ்க்கையே வேண்டாங்க. கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா, நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன மேடம் வாழ்க்கை இது? செத்துடலாம் போல இருக்கு. ஒண்ணுமே இல்ல. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு பெருத்த காரணகர்த்தா பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் இருப்பாரு. ஸோ இவர எப்படி மேடம் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் முடியாம ஊனமுற்றவங்க இருக்காங்க இல்லையா? எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவர வழிபாடு செய்யறத விட, பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்த நீங்க கட்டுப்படுத்த முடியும். இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு, முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா, இவருடைய அருள் பார்வை கிடைக்கும். இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம். முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் பார்த்தீங்கன்னாக்க காக்கைக்கு டெய்லியும் வச்சு பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ, இவங்க இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒரு நல்ல மாற்றத்த குடுப்பாரு. பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம் தான். சோ அதுவே நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும் தான் அத வாகனமா வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர்தான்.
சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னா அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனாலதான். சோ இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். 12 ராசியில 3வது ராசியா இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சுட்டித்தனமா இருப்பாங்க. சொல்ல போனா இவங்கள மாதிரி ஒரு நாசுக்கான ஆளுங்கள பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்கான தீர்வ வித்தின் செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அதாவது இவங்களுடைய கஷ்டத்தை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு பழக்கம் இவங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸான்னு பார்த்தோம்னா என்ன கிட்ட நான் மைனஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுடைய கஷ்டத்தை இவங்க வெளி காட்டிக்காம இருக்கிறதுனாலவே மத்தவங்க எல்லாரும் இவங்களுக்கு என்னப்பா குறை, ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க படுற கஷ்டத்தை வெளி காட்டிக்கிட்டீங்கன்னா தான் அவங்க திரும்பவும் உங்களை கஷ்டப்படுத்தாம இருப்பாங்க. புரியுதுங்களா? மத்தவங்களுடைய நோக்கம் என்னவாவோ இருக்கட்டும், உங்களுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டுங்க. சந்தோஷத்தை மறைச்சா கூட தப்பு கிடையாதுங்க. ஆனா உங்களுடைய கஷ்டத்தை நீங்க மறைச்சீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பா மிதுன ராசிக்கு மாறிடுது. எவ்வளவு நாட்கள் வந்துட்டு இந்த கஷ்டத்தை வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்க போறீங்க? இப்போ ஒரு அடிபட்டுட்டு இருக்கு. நமக்கு வந்து தெறஞ்சுட்டு. அந்த காயத்த வந்து வெளிக்காட்டாம, வெளிய வந்து காத்தாட ஆற விடாம, அதுக்கு மருந்து போடாம விட்டோம் அப்படின்னாக்க, மூடி மறைச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணும் ஆகல, ஒண்ணும் ஆகலன்னு பண்ணோம்னா, அது நம்மள எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு புரியுதா உங்களுக்கு? அதே தாங்க உங்களுடைய கஷ்டத்த நீங்க மறைக்கிறதும். நீங்க உள்ளுக்குள்ள போட்டு தம் பண்ண உங்களுக்கு மனசளவுல மட்டும் இல்ல, உடல் ரீதியாவும் பல பிரச்சனைகள் வந்து சேரும். சோ இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, உங்களுக்கு வலிக்குதா? வலிக்குது. எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எஸ் ஆர் நோ அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு மிதுன ராசி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க வெற்றி நிச்சயம். இது உங்க வாழ்க்கைக்கான ரகசியங்க. சரிங்களா? அது ஒரு புறம் இருக்கட்டும். சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி ஜூன் 30ஆம் தேதிக்கு மேல ஓகேங்களா? உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது? மிதுன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி மூலம் நிறைய பொருளாதார பலன்கள் கிடைக்க போகுது. முழுக்க முழுக்க இது வந்து பொருளாதாரத்துக்கான பெயர்ச்சினே சொல்லலாம். அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பொருளாதார ரீதியா பெருத்த அடிய கொடுத்திருப்பாரு. எங்கெங்க கடன் வாங்கி கடன் கழுத்து நெரிக்கிற அளவுக்கு சுமை தாங்க முடியாம சூசைட பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு நிறைய பண கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கு அப்படியே நேர்மாறா பல விதங்கள்ல பண வரவை கொடுத்து பொருளாதார ரீதியா உங்க கைய அப்படியே தூக்கி மேல உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்க போறாரு. தொழிலாளியா இருந்தீங்கனாலே நீங்க முதலாளியா மாற போறீங்க. கடனாளியா இருக்கீங்களா? 10 பேருக்கு நீங்க கடன் குடுக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு கண்டிப்பா இருக்க போகுது. அதான் குறிப்பிட்டே சொல்லிட்டேன்ல, பொருளாதார ரீதியான பயிற்சினே நீங்க வந்து இந்த வக்ர பயிற்சிய வச்சுக்கலாம். அப்படியே உல்ட்டா. அதாவது இந்த எதிர்மறைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்பம்னாக்க துன்பம். இத்தன நாளா உங்களுக்கு துன்பத்த குடுத்துட்டு இருந்த இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது சனி வக்ர பெயர்ச்சியில இன்பமா மாறப்போகுது. இப்ப தெளிவா புரிஞ்சிருக்குங்கல்ல? சந்தோஷமா இருங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்க மனசுல நினைக்கிறது ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கட்டும். எனக்கு நல்லது நடக்க போகுது, நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வரப்போகுது, என்னோட கஷ்டங்கள் விலக போகுது அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னாவே இப்போ இருந்தே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. பொதுவா சிம்ம ராசிக்கு பண ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பலன்கள் உண்டு. இத்தனை காலம் ஓகேங்களா? 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வாங்குவீங்க. ஆனா அது 5ஆம் தேதிக்குள்ள காலி ஆயிடும். 6ஆம் தேதியே வந்து யார்கிட்டயும் கடன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் உங்களை வச்சிருந்தாரு இந்த சனி பகவான். ஆனா அந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது அடுத்து 1 வருடத்துக்கு கூட உங்க கையில பண இருப்பு இருக்கும். அப்படி ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் இது. அதே சமயம் பொருளாதார ரீதியா தூக்கிட்டாரு. மத்த விஷயங்கள பார்க்க போனோம்னாக்கா, திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? இந்த தராசு மாதிரி. ஒரு புறம் மேல ஏறும், ஒரு புறம் கீழே இறங்கும். அப்படி இத்தனை நாளா வாழ்க்கை ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா பண கஷ்டம் நம்மள வந்துட்டு துரத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்ப பண கஷ்டம் சரியாகும்போது வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஏன் இந்த வீடியோ பதிவு பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஒரு விஷயம் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம தற்காத்துக்க முடியும். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து எனக்கு சந்திராஷ்டமம் இருக்குப்பா.
நீ யார்ட்டையும் சரியா பேசக்கூடாது, வெளிதூர பயணம் போகக்கூடாது, வீண் வாக்குவாதம் செய்யக்கூடாது, ஏதாவது எனக்கு வம்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. சோ அதுல எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அதே மாதிரி தாங்க சனி பகவானுடைய பயிற்சியா இருக்கட்டும், குரு பகவானுடைய பயிற்சியா இருக்கட்டும், சனி வக்ர பயிற்சியா இருக்கட்டும், எல்லா கிரகங்களுடைய அமைப்பிலும் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சாதகமா பாதகமான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அத வந்துட்டு சாதகமா இருக்கிறப்ப இன்னும் சாதகமா மாத்திக்க முடியும். பாதகமா இருக்கிறப்ப அந்த பாதகம் நம்மள பாதிக்காத மாதிரி ஒதுங்கி போக முடியும். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு? அட போ மேடம், நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையில எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. என்னதான் பண்ண சொல்றீங்க? சரி, சனி பகவான் வக்ர பயிற்சியில தான் போறாரு. நல்லது நடக்குன்னு சொல்றீங்களா? நடக்கட்டும் பார்த்துக்கிறேன். அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் பேசுவீங்க. அதுவும் எனக்கு சந்தோஷங்க. ஆக மொத்தத்துல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலம் பொறந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் கன்வே பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, "மேடம் நீங்க சொல்றது உண்மதான். அப்படிதான், இப்படிதான்னு." ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, "நீ என்ன பேசுற? ஜோசியக்காரங்க மாரியா பேசுற நீ?" அப்படின்லாம் கேட்குறீங்க. அதாவது நம்மளுடைய கருத்துக்கள வெளிப்படையா சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சிலர் பேசுறப்போ நமக்கு புரியவே புரியாது. ஆனா சாமி சொல்லிட்டாரு. அவர்ட்ட நான் திரும்பவும் எப்படி நான் வெளிப்படையா கேட்கறது? திரும்பவும் கேட்டா சொல்லுவாரா? அப்படிலாம் குழப்பத்துல இருக்க வேண்டாம்ல. அதனால தான் உங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல நாம வந்து கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? தப்பா இருந்ததாக்கா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் போய் சேரணும். பாமர மக்களுக்கும் புரியணும். ஏங்க உங்களுடைய வாழ்க்கை இப்படிதாங்க இருக்க போகுது பார்த்துக்கோங்க. ஏங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுங்க பார்த்துக்கோங்க. இப்படிதாங்க நம்மளுடைய பதிவு இருக்கும். சரிங்களா? யாருக்காவது நான் வந்து பேசுறது மனச புண்படுத்துற மாரி இருந்தாக்கா மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஆன்மீகத்த வந்து பார்த்தீங்கன்னாக்க எளிமையான நடையில நம்ம சொல்லணும்ன்றதுக்காண்டி மட்டும் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மிதுன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நெறைய விதங்கள்ல சாதகம்னு நான் சொல்லிட்டேன். ஆனா திருமண வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டு குடுத்து நடந்துக்கோங்க. திருமண வாழ்க்கையில பல குழப்பங்கள் வரும்னு சொன்னேன் இல்லையா? அந்த குழப்பங்கள் வந்துட்டு அடுத்தவங்களால தான் உங்களுக்குள்ள வரும். சோ உங்களுக்குள்ள சண்டையா? மனஸ்தாபமா? நீங்களே அமர்ந்து பேசிக்கோங்க. அவங்க வீட்டார கூப்பிடுறதோ, இல்ல இவங்க வீட்டார கூப்பிடுறதோ, இல்ல நண்பர்கள் மூலியமா பேசி தீர்த்துக்கலாம். இந்த மாரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னாக்கா, விபரீத விளைவுகள் உண்டு. சரிங்களா? அடுத்ததா சில சமயங்கள்ல இன்னும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, பெண் பார்க்கறதில்ல. பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, மாப்பிள்ளை பார்க்கறதில்ல. இந்த மாதிரியான வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லயும் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது யாராலன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கூட இருக்கக்கூடிய சில உதவாக்கரைகளால. நம்ம இன்னும் கல்யாணம் ஆகாத இருக்கோம். இவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகலாம்? கெடுத்து விடுவோம். நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத இருக்குது. இவங்களுக்கு எப்படி நல்ல வரன் அமையலாம்? கெடுத்து விடுவோம். இப்படி உறவுக்காரங்க, நட்பு வட்டாரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? கண் திருஷ்டியா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். முக்கியமா இந்த காலகட்டத்துல போக்குவரத்துல கவனமா இருங்க. நிலம் வாங்குறீங்களா? ரொம்ப கவனமா இருங்க. பேப்பர்ஸ் இந்த தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. அக்கம் பக்கம் யாரு வாங்கியிருக்காங்க? பட்டா, சிட்டா இந்த மாரி நிலம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சி செய்து தான் வாங்கணும். ஓகேங்களா? ஒரு 10 நாள் டைம் எடுத்தாலும் பரவால்ல. ஆனா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்க பார்த்துட்டாங்க. சோ அதனால நான் வாங்கிட்டேன். இப்ப நான் ஏமாந்து போய் இருக்கேன். இப்படிலாம் சொன்னா நம்ம காசு தான் நமக்கு போகும். ஓகேங்களா? நமக்கு தேவையானத நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும். சோ இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்க, எந்த விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கான வேலைய நீங்க இறங்கி செய்யணும். புரியுதுங்களா? கடன் வாங்குவதுல கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். குழந்தைகளுக்கு வரன் பார்க்குறீங்களா? அதுல இன்னும் கவனமா இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையே போயிடும் குழந்தைகளுக்கு. சோ குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு வந்துட்டு வேலைக்கு அனுப்புறது, படிக்க அனுப்புறது இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் எந்த செயல்ல நீங்க ஈடுபட்டாலும் சரி, கவனமா இருக்கணும். சனி பகவானோட வக்ர பயிற்சி அப்படின்ட்டு பொருளாதார ரீதியா உங்கள ஏத்தி விட்டாலும், உங்கள சோதிக்க மட்டும் தான் அந்த வக்ர பயிற்சி அமர்ந்திருக்கு. சோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க, இனி வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்க சமாளிக்க முடியும். இந்த 139 நாட்கள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு பொற்காலம்னே சொல்லலாம். நெறைய விதங்கள்ல செல்வாக்கு உயரும். உங்களுடைய புகழ் உச்சத்துக்கு போகும். புதுசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் தொடங்குவீங்க. சம்மதமே இல்லாத நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கு பண சேர்க்கை ஏற்படும். சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். ஆனா, எல்லாத்துலயும் கவனம் இருக்கட்டும். ஏன்னா, பணம் நம்மகிட்ட சேருது அப்படின்னாக்க, சில தொல்லைகளும் நம்மகிட்ட வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ ஒண்ணுமே இல்ல. ஒரு தெளிந்த நீரோடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம கால் வைக்கிறோம்.
ஆஹா அழகா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால வைப்போம். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா, மீன் இருக்கா? இல்ல முள்ளு இருக்கா? இல்ல ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியாது. ஆபத்து அப்படிங்கிறது அமைதியா இருக்கும். அதே மாரி தான். இந்த காலகட்டத்துல நெறைய பணவரவு இருக்கிறதுனாலவே நிறைய தொல்லைகள் உங்களுக்கு சுத்தி சூழும். ஸோ கவனமா இருங்க. நீங்க பல காலமா எதிர்பார்த்த முதலீடு உங்களுக்கு கைகூடி வருங்க. வேலை நிமித்தமாவும் நீங்க இடமாற்றம் அடைவீங்க. அதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த இடமாற்றம் உங்களுக்கு பிடித்த இடமாற்றம் தான். சரிங்களா? வேலை மாற்றமும் உங்களுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நினைத்த காரியங்கள கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி உண்டு. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். எந்த ஒரு செயல்கள்லயும் நீங்க முழுசா இறங்கி வேலை செய்யுங்க. மத்தவங்களுக்கு உங்களுடைய வேலைகள வந்து பிரிச்சு குடுக்குறதோ, மத்தவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க மேல சாட்டி விடுறதோ இருந்துச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சிய கொடுத்துரும். சரிங்களா? சனி பகவான பொறுத்தவரைக்கும் நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். உழைப்புக்கு மட்டும் தான் உறுதுணையா இருப்பாரு. கொஞ்சம் நீங்க வந்து இவரு சாதகமா இருக்காரு மேடம். எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாலும் சரி, அப்படியே சறுக்கி விட்டுடுவாரு. ஓகேங்களா? இது எப்படின்னா, உங்களுக்கு வந்து டாஸ்க் குடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாக்க நீங்க வந்து வெற்றியாளர். நல்லா பணம் மூட்டைய தூக்கிட்டு போகலாம். இந்த டாஸ்க்க மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அடி பாதாளத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. மேடம் ரொம்ப பயம்படுத்தாதீங்க மேடம். எனக்கு சனி பகவான நீங்க நெனச்சாவே எனக்கு பயமா இருக்கு. வக்ர பயிற்சி அப்படின்னாவே கொஞ்சம் மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? சனிக்கிழமையில ஓகேங்களா? அருகில இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துல வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நவகிரகத்திலயா? அது ஒரு மாதிரி இருக்கு மேடம். அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. எல்லாரும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க என்ன தெரியுமா செய்றீங்க? அவரோட வழிபாடே வேண்டாம். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரோட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு உதவி செய்யுங்க. படிக்க முடியாம கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. முக்கியமா சொல்றேங்க. எந்த ஒரு ஆதரவும் இல்லாத ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. சனி பகவானுடைய முழு அருள் பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய பார்வை அப்படிங்கிறது நீங்க பாதிப்பா நினைக்காதீங்க. அவர் நினைச்சாரு அப்படின்னாக்கா, அரசனையும் ஆண்டியாக்குவாரு, ஆண்டியையும் அரசனாக்குவாரு. ஓகேங்களா? உங்களுடைய கர்ம வினைகளுக்கு உடனடியா பலன் கொடுக்கக்கூடியவர் அவர்தான். நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். தயவு செய்து நியாயமா நடந்துக்கோங்க. இந்த காலகட்டத்துல உங்களை சுத்தி ஏதாவது தவறான விஷயங்கள் உங்கள ஆட்கொண்டாலும் சரி, அத வந்து ஒதுக்கி விட பழகுங்க. முக்கியமா அந்த மிதுன ராசிக்கு வீழ்ச்சி எங்க தெரியுமா இருக்கு? நான் முன்னாடியே சொன்னதுதான். எஸ் ஆர் நோ. முடியும், முடியாது. எனக்கு வேணும், வேணாம். கெட்டதாவே இருந்தாலும் சரி, எப்படிங்க அவங்கள போய் நான் சொல்றது? இருந்துட்டு போறாங்க. அவங்க அப்படிதாங்க. அப்படிலாம் நினைச்சீங்கனாக்க நீங்க மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்க சொன்னா மட்டும் தான் சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஓகேங்களா? இவர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பண விஷயத்துல மட்டும் தான் கை கொடுத்திருக்காரு. மத்த விஷயங்கள்ல உங்களுக்கு பரீட்சைய தான் வச்சிருக்காரு. இத நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, நான் சொன்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அடுத்ததா பெண்கள பொறுத்தவரைக்கும் சரிங்களா? தங்க ஆபரணங்களை வாங்கி சேர்க்க போறீங்க இந்த காலகட்டத்துல. சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. வேலையிலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய வேலை ஆட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா நடந்துப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பு, மரியாதை கூடுங்க. அதுவே இல்லத்தரசிகளா இருக்கீங்களா? உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. உங்களுடைய மாமனார், மாமியார் உடனான கருத்து மோதல்கள் நீங்கி, குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிடங்கள்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டுங்க. கன்னி பெண்களா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடைபெறும். மாணவர்களுக்கு உயர் கல்வியில வெற்றி உண்டுங்க. விரும்பிய கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க. விரும்பிய காலேஜ், வெளிநாடு, வெளியூர் சென்று படிப்பதற்கான ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு. அடுத்து வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தவங்களுடைய பேச்ச கேட்டு தவறாக முதலீடு செய்வதை மட்டும் தவிர்த்துடுங்க. இதெல்லாம் தான் முன்னாடி சொன்னேன். எங்கும் கவனம், எதிலும் கவனம். சந்தை நிலவரத்தை அறிந்து சரக்குகளை கொள்முதல் செய்வது ரொம்ப நல்லது. நல்ல வேலையாட்களும் உங்களுக்கு அமைவாங்க. புதுசா ஏஜென்சி எடுக்கிறீங்க. கெமிக்கல், இரும்பு, இந்த பாஸ்மதி ரைஸ், எண்ணெய் வியாபாரம் இந்த மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் உண்டுங்க இந்த காலகட்டத்துல. உத்தியோகத்திலையும் உங்களோட கை ஓங்குங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளும் உங்களுடைய மதிப்பு மரியாதை புரிஞ்சு நடந்துப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பழைய சம்பள பாக்கி கிடைக்கும். வெளிநாட்டுல இருந்தும் ஒரு சிலர் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இது வந்து சரியான காலகட்டங்க. ஒரு நல்ல சம்பளத்தோட ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நீங்க தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்த அமைச்சு குடுத்திருக்காரு. நீண்ட நாளா உங்களுடைய ஆசைகள வந்துட்டு வச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பாருங்க. ஆக மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது 100 மார்க்குக்கு 80% சாதகமா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 20% சரி செய்யறதுக்கான பரிகாரம்னு பார்த்தோம்னா, விழுப்புரத்துல இருந்துங்க. திருக்கோயிலூர் செல்லக்கூடிய வழியில, கல்பட்டு அப்படிங்கிற ஊர்ல அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ சாந்த சனீஸ்வரரை புனர்பூசம் நட்சத்திர நாள்ல அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை வளமாகுங்க. மேலும் உங்களால முடிஞ்சது அப்படின்னாக்க, வாய் பேச முடியாதவங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா, இன்னும் கூடுதல் பலன் உண்டுங்க. சனி பகவானுடைய மிகப்பெரிய பலம் உங்களுக்கு கிட்டும். இவ்வளவுதாங்க. இத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்.